ஒரே ஒரு தலைப்புல இந்த 3 செய்திகளை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். எந்த இடத்தில் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கே தேவனுடைய கிரியை இருக்கும். சோ நம்ம எதிர்பார்த்தா ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவார். சரி, ஏதோ இன்னைக்கு வந்துட்டோம், ஆண்டவர் பேசினாலும் சரி பேசட்டாலும் சரி கூட்டத்தை முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் என் கூட நீங்க பேசணும் ஆண்டவரே, என்னை தொடணும் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்து நான் போகும்போது என் வாழ்க்கையில நான் கண்டிராத புதிய அனுபவங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை நான் உணரணும் ஆண்டவரே, நான் ஒரு விடுதலையோடு போனோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நீர் என்னோடு பேசணும், என் கூட ஏற்கனவே பேசின வார்த்தைகளை இன்றைக்கு நீர் உறுதிப்படுத்தணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் இடைப்பட முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க? பாரம்பரியமா நாம எதையும் செய்து விடாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. என்றைக்கு நம்ம பாரம்பரியமா ஒன்ன செய்ய ஆரம்பிக்கிறோமோ தெய்வ பிரசன்னத்தை இழந்துருவோம். சோ அதனால எதையும் ஒரு பாரம்பரியத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர நாம ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல ஆவியானவரை நாம பயன்படுத்தினோம், ஆனா இனி ஆவியானவர் நம்மை பயன்படுத்துவார். இனி வரக்கூடிய காலங்கள் அப்படித்தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்தின காலங்கள் மாறி ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு பயன்படுத்துகிற காலங்கள் வருவதாக. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாளிலும் ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடும்படி. ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா 54 அதிகாரம், ஏசாயா 54 அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முதல் 2 வரிகளை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் போதும், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இந்த 3 செய்திகளுமே ஆண்டவர் எனக்கு பேசி உணர்த்தி கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை பெருக்கத்தின் தேவன். அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்க இப்ப சொல்ல போறீங்க, நான், என் கூட சேர்ந்து பேசணும். சொல்லுங்க, நான். நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் பரிதாபமா இருக்குது. நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவேன். சைஸ சொல்லல, ஆவிக்குரிய விதத்துல உலக பிரகாரமான காரியங்கள்ல கர்த்தர் நம்ம எப்படிலாம் பெருக பண்ணுவார் என்பதை பார்க்க போறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்ப சொல்லுங்க, நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடித்து நீங்க வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். நாளைக்கு வரும்போது உங்க வீட்டுக்காரெல்லாம் வரலன்னா தூக்கிட்டு வந்துடணும். சரிதானா? தோத்திரம். இந்த சைடு பரிதாபமா இருக்கு. ஆமா, அதனால உங்க பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஆண்கள், ஆமென் ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசே சொல்லுகிறான், நாங்க குடும்பமா போய் தான் கர்த்தரை ஆராதிப்போம். வனாந்தரத்துல போய் குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்போம். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கர்த்தரையே. இந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் போய் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு மொய் எழுதுற கதையா இருக்கக்கூடாது. சபைன்னா குடும்பமா தேவ சமூகத்துக்கு வரணும். அதை விட ஆசீர்வாதமான இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. சோ அதனால நாளையில இருந்து நாம் பார்க்கணும், எல்லாம் குடும்பமா வந்துடணும். ஒரு ஆளை வீட்டுல விடக்கூடாது. முடிஞ்சா கட்டிலோட தூக்கிட்டு வந்துடணும். தோத்திரம். இங்க வந்து படுத்துக்கிடமியா அப்படின்னு சொல்லி படுக்க வச்சாலும் பரவாயில்ல, ஃபேமிலியா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். ஆமென் ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு கூட வரணும், குழந்தைகளோடு வரணும். வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இவ்வளவு தூரம் நான் பேசினதுக்கே மணி 8:20 ஆயிடுச்சு. இதுல இருந்து 1 மணி நேரம் எனக்கு வேணும். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா சாலிடா அடிக்கலாம். சரி, இன்னைக்கு ஓகே, கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சொல்லியிருக்கிறாங்க 9 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால 9 மணிக்கு எப்படியாவது முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் வர்றது கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். ஏன்னா நான் பிளான் பண்ணது 2.25 மணி நேரம் நான் போட்டு கூகுள்ல பார்த்தேன். ஆனா 3.5 மணி நேரம் கழிச்சு வந்து சேர்ந்திருக்கேன். ஏன்னா உங்க ரோடு அவ்வளவு அழகான ரோடு. உங்க ரோடு மாதிரி இந்தியாவில் ஒரு ரோட்டையுமே பார்க்க முடியாது.
அதுவும் நாகர்கோயில்ல இருந்து இந்த திருவனந்தபுரம் ரோடு இருக்கு பார்த்தீங்களா, இது சாதனை படைக்கும் ரோடு. கர்த்தருக்கு தோத்திரம். இதுல வரணும்னா அவன் குறைஞ்சது 20 வருஷம் கார் ஓட்டி பழக்கம் உள்ளவனா இருக்கணும். அப்பதான் பத்திரமா வந்து சேர முடியும். அதுக்கிடையில மேப் என்ன இன்னொரு பக்கம் அனுப்பி விட்டு கிராமங்கள்லாம் போய் சுத்தி ஜோம்னிட்டு வந்திருக்கேன். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எப்படி இல்லாம வந்து கடைசியில் சேர்ந்துட்டேன். கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி நல்லவர் அல்ல சொல்லுவோமா? சோத்திரம். எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு? இப்பதான் சிலர் முகமே மாறி இருக்குது. ஆமா, இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசின பிறகுதான் ஒரு சிலர் அப்பாடா சரி ஒரு சொல்றத கொஞ்சம் கேட்கலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு இப்பதான் வந்திருக்கிய. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு 5 அல்லது ஒரு 7 நிமிஷம் எழுமி நிற்பியலா? எழுந்து நின்று ஜி கொடுங்க ஐயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஏமா எழும்பி நின்னுமா? தோத்திரம். இதுக்கு இவ்வளவு நேரமா? ஆமா, பிரைஸ் காட். அப்படி கார்டு கொடுங்க, மைல்டா அப்படி பேஸோட சேர்த்து கொடுங்க. ஓ ஜீசஸ். 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சேனைகளின் கர்த்தாவே சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். அந்நிய பாஷையில மகிமை 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 மகிமை. ஓ ரபா பாபா பாபா ரஷபல வரபா. கொஞ்சம் சத்தமா அந்நிய பாஷையில பேசுங்க பேசுங்க. ஓ ரலயங்கனமல வஷந்தரபல வரபா தீபால ரதன மஷ்யல ரபலபா. எல்லா தடைகளை உடைச்சு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. இந்த இடம் முழுவதும் தெய்வ மகிமை இறங்கட்டும். 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 இந்த இடம் முழுவதும் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா இடங்களிலும் தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும். தோத்திரம். நீர் தூரத்துக்கும் தேவன் ஆண்டவரே. சங்கவலவலவலவலவ கரவலவலவ. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. பாடுங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கைகளை உயர்த்து. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சத்தமாய். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் உமக்கு சிங்காசனம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே.
எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும். ஒவ்வொருவரும் பாடுங்க. எங்கள் மத்தியில் நீங்களும் தேவனோ, தேவனோடு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எங்கள் மத்தியில் ஆவியானவரே, thank you for your presence. Uraba baba baba shabaraba urabala gamaraba. எங்கள் மத்தியில் shiba baba baba. Hallelujah, 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 hallelujah. கைகளை உயர்த்தி hallelujah ஆராதிக்கிறோம் எங்கள் தேவனே. hallelujah, hallelujah. கைகளை அசைத்து முழுபலத்தோடு ஹalleluya ஷபஹபரகரப நிமரஹந்தரப ஷியலரப ஷகினா மகிமை ஷபபபப விகப ஷியலரப கரப. ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல், நல்ல கை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஹalleluya. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி மீண்டும் ஒரு தொடுதல், மீண்டும் பின்மாறி ஊற்றப்படுவதாக. கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக, அந்தரங்க கட்டுகள் உடைவதாக, அசுத்த ஆவியின் கட்டுகள் உடைவதாக, எல்லா பிசாசின் கட்டுகள் உடைவதாக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஆமென். கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷையில ஆமென். பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொருவரையும் ஷபபப ரஹமரப ரிகபலப சந்தரப கரப. விடுதலை 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 விடுதலை. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு மனம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் உண்டாகட்டும். உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஓ ஷகமரதலரபா Orahama shaka mariantara ribadala hantanare ridashaka mariantaro ribashyandara baba. நீ இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளும்படி திரும்ப போராடு. நீ இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளும்படி திரும்ப யுத்தம் செய். நீ இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளும்படி திரும்ப நீ போராடு. இழந்தவைகளை பெற்றுக்கொள்வாய். இழந்த ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொள்வாய். இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாய். இழந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வாய். இழந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வாய். இழந்த ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாய். இறந்த வரங்களை பெற்றுக்கொள்வாய். இழந்தவைகளை பெற்றுக்கொள். ஷகபலபலபலபலபலப துரபலபலப ஷபரப ரிகபலபலபலபலஹமரப. எதை இழந்திருக்கிறாய்? எதை இழந்திருக்கிறாய்? நீ எதை இழந்திருக்கிறாய்? கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்றவைகளில் நீ எதை இழந்திருக்கிறாய்? திரும்ப பெற்றுக்கொள். ஒரு யுத்தம் செய்து போராடி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. கவனியுங்கள், கவனியுங்கள். ப்ளீஸ் லிசன் மீ ப்ளீஸ். ஒரு பிரசங்கத்தை விட ஆண்டுடைய பிரசன்னம் பெருசு. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சில நேரத்தில் விடுதலை வராது. ஆனா தேவனுடைய பிரசன்னம் விடுதலை கொண்டு வந்துரும். சோ அதுக்காக தான் போராடுறேன், அதுக்கு தான் போராடுறேன். கவனிங்க, கண்ணை தரங்க, கண்ணை தரங்க, கண்ணை தரங்க. சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம், அவன் நாட்கள்ல தங்க பரிசைகள் இருந்தது. வரும்போது எடுத்து காமிப்பாங்க, அதற்கு பிறகு அவைகளை பத்திரமா வச்சிருவாங்க. எகிப்தின் ராஜா வந்து ரெகொபெயாமோடு யுத்தம் பண்ணி தங்க பரிசைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போன பிறகு இந்த ரெகொபெயாம் அந்த தங்க பரிசைகளுக்கு பதிலாக எதுல செய்து வச்சான்? வெண்கலத்தில் அதை செய்து வச்சான். இந்த வெண்கலத்தில் செய்து வச்சிருக்கிறத திரும்ப அதே மாதிரி வரும்போது போகும்போதெல்லாம் ஜனங்கள் பார்ப்பாங்க. நல்லா கவனிக்கணும். தூரத்திலிருந்து பார்த்தா தங்கமும் வெண்கலமும் ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். நல்லா கவனிக்கணும். இழந்தது தங்கம், இப்ப வச்சிருக்கிறது என்னது? வெண்கலம். இந்த ரெகொபெயாம் ரெண்டுல ஒண்ணு செஞ்சிருக்கணும். ஒன்று இழந்ததை யுத்தம் பண்ணி திரும்ப மீட்டிருக்கணும், இல்லன்னா இத தங்கமா அடிச்சிருக்கணும். இவன் வெண்கலத்துல காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் கோல்டை இழந்து மகிமையை இழந்து வெண்கலத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. சோ கடைசி காலம் இனி அப்படிதான் இருக்கும். ஒரிஜினல் நீங்க பார்க்கவே முடியாது, டூப்ளிகேட் தான் அதிகமா இருக்கும். எப்போ இது தங்கமா வெண்கலமான்னு தெரியும்னா பக்கத்துல போனாதான் தெரியும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா பரிசைகளும் தங்க மாதிரி தான் இருக்கும். ஆனா பக்கத்துல போய் பார்த்தாதான் அது தங்கம் இல்ல, என்னது? வெண்கலம். இன்னைக்கும் நிறைய, மன்னித்துக் கொள்ளுங்கள், நிறைய பரிசுத்தவான்கள் பார்க்கிறதுக்கு தங்கம் போல இருக்கிறார்கள், நெருங்கி போய் பார்த்தால் வெண்கலமா இருக்கிறார்கள். நிறைய ஆவிக்குரிய சபைகள் தூரத்துல பார்க்கும்போது தங்க மாதிரி இருக்குது, ஆனா நெருங்கி போய் பார்த்தா வெண்கலமா இருக்குது. சில விசுவாசிகள் வெளியே பார்க்கிறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் பார்க்கும்போது தங்க மாதிரி இருக்குது, பக்கத்துல போய் பார்த்தா தங்கம் இல்ல, வெண்கலம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறேன். இழந்த ஆவிக்குரிய மேன்மையை திரும்ப நீ புதுப்பித்துக்கொள், யுத்தம் பண்ணி மீட்டுக்கொள். ஆமென். வெண்கலத்திலே இரண்டாம் விசையில இரண்டாவது ஒரு காரியத்துல காம்ப்ரமைஸ் ஆக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் அடுத்த நிலைமையில காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. போதும், இதை வச்சு கதையை ஓட்டிடுவோம். ரெகொபெயாம் காலத்துல வெண்கலத்தை வச்சே கதையை ஓட்டிட்டாங்க. தேவ பிள்ளையே, தாவீது இழந்த எல்லாவற்றையும் யுத்தம் பண்ணி மீட்டுக் கொண்டான். உற்சாகமா கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்வீங்களா? இழந்த மேன்மையான கோல்டு, மகிமை, மகிமை ஏலியின் நாட்கள்ல மகிமை போய்விட்டது. இக்கபாத். தேவ பிள்ளையே, தேவ மகிமையை சபை இழந்துடக்கூடாது. விலையேற பெற்ற அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. ஆவிக்குரிய மேன்மைகளை இழந்துடக்கூடாது. இதெல்லாம் தங்கத்தை போன்றது, இதெல்லாம் கோல்டு. உற்சாகம் அல்ல சொல்வீங்களா? யாராவது அதை இழந்திருந்தால் திரும்ப போராடணும். ரட்சிப்பை இழந்திருந்தால் திரும்ப போராடணும். அபிஷேகத்தை இழந்திருந்தால் திரும்ப போராடணும். இந்த ஒரு விஷயம் என்று சிம்சோன் ஜெபித்த பொழுது மீண்டும் கொடுத்தாரே. வெண்கலத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, திருப்தி அடையாதீங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை விட்டு கொடுக்கவே கூடாது. கடைசி காலத்துல வெண்கலங்கள் பெருகும், தங்கத்தை சபைகள் இழக்கிறது, மகிமையை இழக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் மகிமையை இழந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல மீண்டும் யுத்தம் பண்ணி மகிமையை பெற்றுக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் அல்ல சொல்லுவோமா? ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஒரு யுத்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரோம் ஆண்டவரே. கேளுங்க, ஒரு யுத்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரோம். நாங்க இழந்த எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்க இழந்த மேன்மையான எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்க இழந்த ஆவிக்குரிய எந்த மேன்மையும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்க உயிரை பணயம் வைத்தாவது திரும்ப மீட்போம். திரும்ப சபை மீட்க வேண்டும், திரும்ப தேவ ஜனங்கள் மீட்க வேண்டும், மீண்டும் பரிசுத்தவான்களை மீட்க வேண்டும். நீ இழந்தவைகளை திரும்ப போராடி பெற்றுக்கொள்வாயாக. ஹல்லேலூயா. ஷகமா ஹந்தா லாபா ராபா ரீகா தானா காபா லாபா. தோத்திர சிலர் இழந்ததை குறித்து கவலைப்படவே இல்லை.
இழந்ததை குறித்து கொஞ்சம் கூட பாரமும் இல்லை. இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை இழந்திருக்கிறோமே, இவ்வளவு விலையேற பெற்ற அபிஷேகத்தை இழந்திருக்கிறோமே, இவ்வளவு விலையேற பெற்ற மகிமையை இழந்திருக்கிறோமே, அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள் அநேகர். இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் அந்த உணர்வை தருவாராக. கைகளை தட்டி ஆவியிலே நிறைந்து மீண்டும் அந்த உணர்வை தருவீராக. சபைக்குள்ளே அந்த உணர்வு உண்டாவதா. சங்கபாலபா, ஜெப அபிஷேகத்தை இழந்து விட்டாயே, ஜெப கிருபையை இழந்து விட்டாயே. ஆமென். அறை வீட்டுக்குள்ளே பூட்டி மணிக்கணக்கா ஜெபித்த கிருபையை இழந்து விட்டாயே. சங்கபாலபா, ஓ ரபஹபலபா, துரபபபபர ஷியலரபலபா. திரும்ப மீட்டுக்கொள், திரும்ப மீட்டுக்கொள் சபையே. நீ இழந்தவைகளை திருப்பிக் கொள்வாய். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு இடைபடுகிறார். நீ இழந்தவைகளை திருப்பிக் கொள்வாய். நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து சங்கவரபலவா கரபலவா, ஓ ஷியந்தரபலபலவா. ஹalleluya. ஷிகமமா பாபா ரிகபலவா ஷபரபா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். எங்கே தொலைத்தாய்? கோடரி எங்கே விழுந்தது? கோடரி எங்கே விழுந்தது? இடத்தை காண்பி, ஒரு அற்புதம் நடக்கும். எங்கே தொலைத்தாய்? அந்த இடத்தை காண்பி. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து திரும்ப நீ பெற்றுக் கொள்வாய். திரும்ப நீ அதை சுதந்தரித்துக் கொள்வாய். இழந்ததை பெற்றுக் கொள்வாய். சங்கபலபா கரபா, ஓரியந்தரபலபரபா ஷியாலரதரபா, ஓரியந்தனமலபா. தேவ பிரசன்னத்தை இழந்துட்டீங்களா? ஒரு நாட்கள்ல தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்களே. ஆராதனைக்கு வரும்போது மட்டுமல்ல, ஆராதிக்கும் போது மட்டுமல்ல, ஆலயத்திற்கு வரும்போது மட்டுமல்ல, 7 நாட்களும் 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்த காலங்கள் எங்கே? எப்போதும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாழ்ந்த காலம் எங்கே? அதை இழந்து நிற்கிறியே. தேவ பிரசன்னத்தை இழந்து நிற்கிறியே. தேவ சமூகத்தை இழந்து நிற்கிறியே. எந்த இடத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற அந்த பாக்கியத்தை இழந்து நிற்கிறியே. இந்த நாட்கள்ல கர்த்தர் உனக்கு திரும்ப தருவாராக. இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வீர்களாக. சபை திரும்ப பெற்றுக் கொள்வதாக. தேவ ஜனங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. மீண்டும் இந்த சென்டர் பெற்றுக் கொள்வதாக. இங்க இருக்கிற சபைகள் பெற்றுக் கொள்வதாக. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. இயேசுவை கண்ட பொழுது செத்தவனை போல விழுந்தான். யோவான் செத்தவனை போல விழுந்தான். இயேசுவை கண்ட பொழுது செத்தவனை போல விழுந்தான். தேவ பிள்ளையே, தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்த காலங்கள் எங்கே? இங்கே ஏறிவா என்று சத்தம் கேட்ட காலங்கள் எங்கே? மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த காலங்கள் எங்கே? இரவெல்லாம் ஜெபித்த காலங்கள் எங்கே? உபவாசித்து அழுது 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 ஜெபித்த காலங்கள் எங்கே? இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாய் தந்து விடுவாராக. உங்களுக்கு தந்து விடுவாராக. இழந்ததை விட்டுறாதீங்கம்மா, தம்பி விட்டுறாதம்மா, ஐயா விட்டுறாதீங்க. ஐயா, விலையேற பெற்றதை இழந்திருந்தீங்கன்னா விட்டுறாதீங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவாராக. திரும்ப தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உட்காரும்படி அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். நம்முடைய ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். பெருக்கம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதத்தில் நீங்கள் பெருக வேண்டும். ஆவிக்குரிய காரியத்திலையும் பெருகணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெருகணும். இன்றைக்கு ஒரு சாரார் ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும்தான் பெருக்கத்தை குறித்து அதிலேயே கவனம் செலுத்துறாங்க. அதுதான் போதனை. ஆவிக்குரிய காரியங்களை மட்டுமே போக்கஸ் பண்ணி அதுல பெருகணும், வளரணும். இன்னொரு சாரார் ஆவிக்குரிய சைடை விட்டுட்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள் அதிலேயே கவனம் செலுத்தி அந்த உயர்வுக்காகவே போராடிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் ஆவிக்குரிய காரியங்களிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் உங்களை பெருக பண்ணுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீர்களா? ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் அவசியம். அப்பொழுதுதான் அந்த 2 சிறகுகளும் ஒன்று போல அது வளர்ந்தால்தான் விரும்புகிற திசைக்கு, விரும்புகிற உயரத்திற்கு அது போக முடியும். ஒரு சிறகு குட்டையாக இருந்தால் அது ஒரே இடத்துல தான் வட்டம் அடித்துக் கொண்டிருக்கும். அதை போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு சமமாகவே தருவார், நிச்சயமா தருவார். ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் மட்டுமல்ல, உலக பிரகாரமான காரியங்களையும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 3 வேத பகுதியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க போறோம். முதலாவது யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு புத்தகம் 1:10. எடுத்த ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கவனிங்க, கவனிங்க, இங்க பாருங்க, குனியாதீங்க பிளீஸ், இங்க கவனிங்க. நீங்க ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் இங்க இவ்வளவு இடம் இருக்கும் போது நீங்க எல்லாம் பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சரி, கர்த்தர் நல்லவர். கவனிங்க. ஊத்ஸ் தேசத்துல யோபு என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் பெருக பண்ணினார். அவன் சம்பத்து தேசத்தில் என்ன செஞ்சிட்டான்? பெருகிற்று. அவன் சம்பத்து பெருகிற்று. அப்போ இந்த பெருக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பிசாசு சொல்றான். நான் சொல்றேன், கவனிங்க. இது பிசாசு சொல்ற ஒரு வார்த்தை. நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை என்ன செய்திருக்கிறீர்? ஆசீர்வதித்திருக்கிறீர். அதனால தான் அவன் சம்பத்து பெருகிற்று. அப்போ ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர். நாம இருக்கிற இடத்துல நம்முடைய சம்பத்தை பெருக பண்ணுகிறவர், நம்முடைய ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறவர், நம்முடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறவர். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? நிச்சயமாய் நாம் பெருகுவோம். நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஆண்டவர். அப்போ இந்த பிசாசு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். இந்த யோபுடைய விருத்திக்கு, அவன் விருத்தி அடைந்து பெருகுவதற்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிச்சான். அவன் சொல்றான், முதல்ல நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறீர்? வேலி அடைத்திருக்கிறீர். நல்லா கவனிக்கணும். இந்த வேலி யாருக்கும் தெரியல, ஆனா யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருப்பது யாருக்கும் தெரியாது, ஆனா பிசாசுக்கு தெரிகிறது. கர்த்தர் வேலி அடைத்ததுனால பிசாசால உள்ள நுழைய முடியவில்லை. அவன் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கெடுக்க முடியவில்லை. அவன் சம்பத்து பெருகுவதற்கு முதல் காரணம் அவன் பரலோக பாதுகாப்பு உண்டாயிருந்தது. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைப்பாராக. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அந்த வேலிக்குள் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த வேலியை கர்த்தர் அனுமதித்தா மட்டும்தான் உள்ள நுழைய முடியுமே தவிர, மற்றபடி எந்த பிசாசும் எந்த வல்லமையும் இந்த வேலிக்குள் நுழைவதற்கு அனுமதி இல்லை. பயப்படாதீங்க.
கர்த்தர் வேலி அடைத்திருப்பாரானால், அக்னிமயமான குதிரை ரதங்களை நிறுத்தி இருப்பாரானால், அதை ஊடுருவிக் கொண்டு வருவதற்கு இந்த உலகத்தில் ஒரு வல்லமையும் இல்லை. விசுவாசித்தா நல்ல ஆமீன் சொல்லிட்டே இருக்கணும். நல்ல உற்சாகமா இல்லையே சொல்லும். முதலாவது அவன் சம்பத்து பெருகுவதற்கு காரணம், கர்த்தர் அவனை பெருக பண்ண காரணம், அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேலியை கொடுத்திருந்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்கள் உடைமைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வைத்த பொழுது சொல்லுகிறார், நீங்கள் இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். ரெண்டு வார்த்தை சொல்லுகிறார். இந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து இதை பண்படுத்தணும், என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்ப ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன் அன்னைக்கு ஆதாம் ஏவாள் மட்டும்தானே இருந்தாங்க? ஏன் பாதுகாக்கணும்? காரணம், ஆண்டவருக்கு தெரியும், நிச்சயமா விழுந்து போன சர்ப்பம், பிசாசு, வலு சர்ப்பம் நிச்சயமா இவங்களை தேடி வரும். நிச்சயமா இந்த ஆதாம் ஏவாளை தேடி வரும். தேவனுக்கு அது தெரியும். அதனாலதான் சொன்னார், ஆமென், வேலி அடைத்த தேவன் பாதுகாக்க சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை வேலி அடைத்திருக்கிறார், இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். எப்படியாவது சத்துரு, பிசாசு அதற்குள்ளே நுழையும்படி போராடுகிறான். ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் அனுமதி கொடுக்காமல் அந்த எல்லைக்குள் சத்துருவால் வர முடியாது. ஒன்று தேவன் அனுமதி கொடுக்கணும், அல்லது நீங்க அனுமதி கொடுக்கணும். ஒன்று தேவன் இடம் கொடுக்கணும், அல்லது நீங்க இடம் கொடுக்காம சத்துரு உள்ள வர முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் இரவு ஒரு 12-1 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அடுத்த நாள் கூட்டங்களுக்காக. பொதுவாக அந்த மாதிரி மீட்டிங் வந்துட்டுனா எனக்கு அதிகமாக தூக்கம் வராது, பொதுவாக வராது. இந்த மாதிரி மீட்டிங் வந்துட்டேன்னா ஈஸியா தூக்கம் வராது. இந்த மீட்டிங் முடிஞ்சு போற வரைக்கும் அந்த ஜெப காரியங்களுக்காக ஆவியான்ட்ட கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். இங்க என்னென்ன காரியங்கள் வேணும், என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேணும், எந்த இடத்துல ஆமென் ஒரு விடுதலை வேணும், எந்த வட்டாரத்துல நான் ஆவியில கிரியை செய்யணும், அதெல்லாம் ஆமென் ஜெபத்துல கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப ராத்திரி 1 மணி இருக்கும். அப்பதான் மெதுவா அப்படியே கொஞ்சம் கண் அசந்தது. அப்ப அந்த வீட்டை சுத்தி சுத்தி ஒரு அசுத்த ஆவி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா அது நிர்வாணமா ஓடிக்கிட்டே இருக்குது. நான் என்னுடைய ஆவியில அதை பாக்குறேன், சுத்தி சுத்தி ஓடுது. ஆனா உள்ள வர முடியல. ஆனா சுத்திக்கிட்டே இருக்குது. வீட்டை சுத்தி சுத்தி அந்த ஸ்பிரிட், அந்த அசுத்த ஆவி, அது ஒரு இச்சையின் ஆவி, நிர்வாணத்தின் ஆவி, அது ஓடிக்கிட்டே இருக்குது. உடனே நான் திரும்ப முழங்கால் படியிட்டு 2 கைகளை உயர்த்தி அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ண உடனே அது போயிட்டு. அடுத்த நாள் காலையில அந்த பாஸ்டர் ஃபேமிலியோட காலையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, இது என்ன ஒரு விசுவாசி வீட்டில் தங்க வைத்திருந்தாங்க. காலையில அந்த பாஸ்டர் வந்திருந்தார் என்ன கூப்பிடுறதுக்காக. அந்த பாஸ்டர் அந்த விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு காலையில பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ராத்திரி கரெக்டா 1 மணிக்கு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அசுத்த ஆவி போராடி சுத்தி வருவதை நான் பார்த்தேன். அப்போ அந்த என்னை தங்க வச்சிருந்த அந்த வீட்டுக்காரங்க, அந்த அம்மா சொன்னாங்க, நிச்சயமா வாய்ப்பே இல்லையே, எங்க வீடு எப்போதுமே தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்குது, நாங்க எப்போதுமே நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஆவியானவர் சொன்னாரு, அந்த மூத்த பையனை கொஞ்சம் கூர்ந்து பார் என்று சொன்னார், கொஞ்சம் உற்று பார் என்று சொன்னார். அந்த மூத்த பையன், அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த பையனை அப்படி உற்று அவனை பார்த்த உடனே டக்குன்னு தலையை கீழே போட்டான். நான் சொன்னேன், இவனை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, இவனை கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்துங்க, ஜாக்கிரதையா வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா அப்பவும் விட்டு கொடுக்கல. எங்க வீட்டிலே ரொம்ப ஜெபம் பண்றது அவன் தான், ரொம்ப பக்தி உள்ளவன் தான், சபன் தான், எல்லா காரியத்தையும் செய்யறது அவன் தான். அவன் ஈஸியா அப்படி ஆண்டவர் விட்டு தூரமா போயிட மாட்டான். இல்ல, எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்குது. இந்த அசுத்த ஆவி போராடுறதுக்கு இவன்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்ப நான் சொன்னேன், உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்ன போது அவன் சொன்னா, நான் இரவு நேரங்கள்ல ஆபாசமான வீடியோங்கள் பார்க்கிற பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறேன். எல்லாரும் தூங்கின பிறகு அசுத்தமான ஆபாசமான வீடியோக்களை இரவு நேரத்திலே நான் பார்க்க ஆரம்பித்து அதற்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என்று அழுதான்.
தேவ பிள்ளையே, அவருடைய பெற்றோர் அசந்து போனார்கள். இன்றைக்கும் அந்த ரங்கத்திலே பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது, பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக தேவன் வேலி அடைத்திருந்தாலும் நாம இடம் கொடுத்தா என்ன செய்வான்? உள்ள வருவான். இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் முடிச்சிருந்த வசனத்தை ஒன்றுமில்லை. நல்லா கவனிக்கணும். நம்முடைய தோற்றத்தை பார்த்து பிசாசு பயப்பட மாட்டான். நம்முடைய வஸ்திரத்தை பார்த்து பயப்பட மாட்டான். சத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டான். நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை பார்த்து நடுங்குவான். நல்ல ஒரு அல்லிய சொல்லி இருப்பீங்க நினைச்சேன். இதுவும் பரிதாபமா தான் இருக்கு. சரி, பரவாயில்ல. நாளைக்குள்ள எப்படியாவது உங்களை தேத்தி பார்க்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லிய சொல்லுவோமா? பிசாசு எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை தொடவே முடியாது. நாம் இடம் கொடுத்தால் மட்டுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களுக்கும், அசுத்தங்களுக்கும், அருவருப்புகளுக்கும், முறுமுறுப்புகளுக்கும் இடம் கொடுத்தா பிசாசுக்கு இடம் கொடுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. பிசாசு வந்த பிறகு துரத்துறது கஷ்டம். அவனை வர விடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள விடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள விடாதீங்க, சபைக்குள்ள விடாதீங்க. தியத்திரா சபைக்குள்ள எசபேலின் ஆவி உள்ள வந்துச்சு. தியத்திரா சபைக்குள்ள எதை விட்டுட்டாங்க? எசபேலின் ஆவியை உள்ள விட்டாங்க. எசபேலின் ஆவி தியத்திரா சபைக்குள்ள இருந்துச்சு. இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ள இந்த எசபேலின் ஆவி உள்ள இருக்குது. கர்த்தர் இந்த நாட்கள் அவைகள் எல்லாம் வெளியேற்றுவாராக. நல்ல உற்சாகம் அல்ல சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே கர்த்தர் நம்மை வேலி அடைத்திருப்பாரானால், நம்முடைய குடும்பங்களை வேலி அடைத்திருப்பாரானால், அந்த வேலியை உடைத்துக் கொண்டு பிசாசால உள்ள வர முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லிடுறேன். பிசாசுக்கு ஒரு குடும்பம் முழுசும் தேவையில்லை. பிசாசுக்கு தேவை குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் தான் தேவை. நல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. ஆண்டுடைய கிருபையில ஒரு 31 வருஷமா ஊழியத்தில் இருக்கேன். என்னை விட அதிக வருஷம் ஆட்கள்லாம் இருக்கிய தோத்திரம். நான் மிஞ்சி போனா 31 வருஷம் தான் வந்திருக்கேன் ஊழியத்தில். ஆனா நான் ஒரு பாஸ்டர் பையங்கிறதுனால பிறந்ததுல இருந்தே ஊழியத்தில் வந்திருக்கேன். அதனால நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்துல எல்லாருமே பிசாசுக்கு தேவையில்லை. ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் தேவை. நல்லா கவனிக்கணும். அந்த ஒரு ஆளை பிசாசு கையில் எடுத்து அந்த குடும்பத்தையே ரணகலமாக்குவான். இப்ப நான் சொன்ன உடனே உங்க வீட்டுல ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வருமே? வரலையோ? கட்டாயம் வரும். குடும்பத்துல ஒரு ஆள் யார் கையில இருப்பா? கட்டாயம் பிசாசு கையில இருப்பாங்க. நீங்க வேணா ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க ஆராய்ந்து பாருங்க. எந்த ஆவிக்குரிய குடும்பமா இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த வீட்டுல ஒரு ஆள் யார் கையில இருப்பா? பிசாசின் கையில இருப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பம் முழுசையும் பிசாசு டார்கெட் பண்ண மாட்டான். ஒரு குடும்பத்துல ஒரு ஆளை கையில் எடுப்பான். அந்த ஒரு ஆளை வச்சு அந்த குடும்பத்தை எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேதனைப்படுத்துவான். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஒன்னு சேர்ந்து அந்த நபரை காப்பாத்திரணும். இப்ப கூட அல்லேலூயா சொல்றத பத்திங்களா? யார் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன, இருக்கட்டும் இல்லாட்ட சாவட்டும் அப்படிங்கிற கண்டிஷன்ல போக கூடாது. குடும்பத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் சத்துரு கை வைத்திருக்கிறானோ அந்த நபரை முழு குடும்பமும் சேர்ந்து போராடி மீட்கணும். 12 பேரும் பிசாசுக்கு தேவையில்லை. 12 பேர்ல ஒருத்தன் தான் தேவை. பிசாசுக்கு 12 பேரும் தேவையில்லை. சீஷர்கள்ல யார் தேவை? ஒருத்தன் தான் தேவை. அந்த ஒருத்தனை வச்சு தான் வேலையை முடிச்சிட்டோம்ல. சபையிலையும் ஒரு ஆகான் போதும். ஒரு ஆளை கையில் எடுத்து அந்த ஒரு ஆளை வச்சு எவ்வளவு மேக்சிமம் டேமேஜை உண்டு பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜை உண்டு பண்ணுவான். அந்த நபரை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த சபையில, இந்த சென்டர்ல இந்த சத்தத்தை கேட்கிற எந்த குடும்பத்திலாவது யாராவது ஒருவர் பிசாசின் கையில் இருப்பார்களானால் இன்று இரவு தேவன் அவர்களை விடுதலையாக்குவாராக. விடக்கூடாது. அந்த நபரை போட்டு ஃபாஸ்டிங்ல போட்டு தூக்கிடணும், உபவாசத்துல போட்டு தூக்கிடணும். அந்த ஒரு நபரை விட்டுட்டோம்னா அந்த ஒரு நபரை வச்சு குடும்பத்தை வேதனைப்படுத்திடுவான் பிசாசு. அதனால தேவனுடைய வேலி உடையுது. வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள வருவதற்கு இடம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே கவனமாயிருங்கள். நீங்கள் பெருகும்படி வேலி பாதுகாக்கப்படுவதாக.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்தது, அவன் கைகளின் கிரியைகளை என்ன செய்தீர்? நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவனுடைய கிரியைகள்ல உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குதப்பா. பிசாசு அதை கண்டுபிடிச்சிட்டான். நல்லா கவனிக்கணும். நம்முடைய பிரயாசங்களுக்கு பலன் வேணும், நம்முடைய கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுல இருக்கணும்னு விரும்பணும். ஸ்தோத்திரம். நம்முடைய சம்பத்து பெருகணும், கர்த்தர் நம்மை பெருக பண்ணணும்னா நம்முடைய கிரியைகளில் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்போ நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா நம்முடைய பிரயாசங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய தொழில்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய வருமானங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ரூபாய் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத பணம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வரக்கூடாது, வரக்கூடாது. அப்படி இருந்தா அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கும், சாபத்தை கொண்டு வரும். தேவன் விரும்பாத எந்த பணமும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கடைசி வரைக்கும் வறுமையில வாழ்ந்து செத்துட்டா கூட பரவாயில்லை, ஐஸ்வர்யவனாகி கெட்டு போயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கடைசி வரைக்கும் லாசர் மாதிரி வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சிட்டாலும் பரவாயில்லை, பண ஆசை எல்லா தீமைக்கும். ஐஸ்வர்யத்தை சம்பத்தை கத்த தரும் பொழுது நம்முடைய கிரியைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும் போது கவனமா இருக்கணும். ஒண்ணு இல்லாம நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சோம், ஜீரோவுல ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்தது என்று நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி வரல சொல்லுவோமா? எதுவும் நம்ம திறமையில வரல, என் கையின் பிரயாசம், நான் சம்பாதிச்சேன், என் காசு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கு நம்ம அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தந்தவர் தேவன். இன்னைக்கு சில ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குமானால் அது நம்முடைய திறமையினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. அதனால நம்முடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால தான் பெருகி இருக்கிறோம். சில நேரத்துல நம்ம திறமையில பெருகிட்டோம் நினைக்கிறோம், இல்ல, நம்முடைய திறமை இல்ல, ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கு சில ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய கிருபை. தோத்திரம். பிசாசு சொல்றான், அவன் கைகளின் கிரியைகளை என்ன செய்திருக்கிறீர்? நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவர் உங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்க கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒருவேளை இதற்கு முன்பாக உங்க கிரியைகளுக்கு நல்ல பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம், இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பாராக. நல்ல ஒரு அலை சொல்லுவோமா? இரண்டாவது எசேக்கியேல் 36:37. எசேக்கியேல் 36:37 சத்தமாய் வாசியுங்கள். எசேக்கியேல் 36:37 தானா? உங்களுக்கு வெளிச்சம் தெரியா தெரியலையோ? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன். உற்சாகமாலே சொல்வீங்களா? பெருக்கத்துக்கான இரண்டாவது காரியம், இரண்டாவது ரகசியம் என்ன அப்படின்னா, அதற்காக ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும். பெருக்கத்துக்காக ஜெபிக்கணும், பெருக்கத்துக்காக விண்ணப்பம் பண்ணணும். அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருகுகிறது போல கர்த்தர் என்ன செய்வாரா? பெருக பண்ணுவார். கரங்களை உயர்த்தி வரலை சொல்லுங்க. ஜெபத்துக்கும் பெருக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. திரும்ப சொல்றேன், நம்ம ஜெபத்துக்கும் பெருக்கத்துக்கும் என்ன இருக்குது? யார் அதிகமா ஜெபத்தை அதிகப்படுத்தி பலப்படுத்தி ஜெப நேரத்தை அதிகப்படுத்துறாங்களோ அவர்கள் ஸ்ட்ராங்கா சாலிடா பெருகிட்டே இருப்பாங்க. எந்த சபை நல்லா ஜெபிக்குதோ அந்த சபை பெருகிட்டே இருக்கும். உற்சாகமா அல்ல சொல்வீங்களா? சபையில எல்லா திட்டத்தை விட ஜெப திட்டம் தான் முதல்ல இருக்கணும். தோத்திரம். ஒரு சபையில ஜெபம் என்கிற திட்டம் தான் முதல் இடத்துல இருக்கணும், எல்லா திட்டங்களை விட. இப்ப நாங்கெல்லாம் கன்வென்ஷன் கூட்டத்தை நிறுத்தி 20 வருஷம் ஆயிடுச்சு.
இப்ப எங்க சர்ச்சில் எல்லாம் கன்வென்ஷன் கூட்டம் எல்லாம் கிடையாது. எங்க சபை மக்கள்கிட்ட கன்வென்ஷன்னா எங்கிட்ட திரும்ப கேட்பாங்க அது என்னன்னு. கன்வென்ஷன் கூட்டமே நடத்துறது கிடையாது. ஃபுல்லா பிரேயர் தான். அதிகாலை ஆராதனை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உபவாச ஜெபமா வரணும். சபையில 12 மணி நேரம் ஜெபமா வரணும். 7 மணி நேரம் ஜெபமா வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஒரு 20 நிமிஷம் ஜெபம் நடத்துவேன், ஜெபிக்கணும். 24 மணி நேரம் ஜெப அறையில பகலும் இரவும் ஆட்கள் ஜெபிக்கணும். முழங்கால் ஜெப யுத்த வீரர்களை ஏற்படுத்தியிருக்கேன், அவங்க ஜெபிக்கணும். எப்போது சபை திறந்திருக்கும் ஜனங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். உற்சாகமா இல்லை சொல்லுங்க பாப்போம். அதுதான் முக்கியத்துவம். மற்ற திட்டங்கள் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வச்சிருக்கிறோம். சபையில் இருக்கிற ஊழியங்கள் திட்டங்கள் எல்லாம் அதுக்கு பிறகுதான். ஆமென். ஜெபம் 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 ஜெபம். எப்போதும் சபையில ஒரு ஜெப திட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு புது திட்டத்தை நான் அறிவித்தேன்னா அது ஜெப சம்பந்தமா தான் இருக்கும். அல்லேலூயா. நான் இருக்கிறது ஒரு கிராமம். மொத்தமே 15,000 ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா சுற்றிலும் 65 கிராமங்கள். 60 கிராமத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். 65 கிராமத்தையும் சுத்தி சுத்தி ஜெபம் பண்றோம். நான் என்னுடைய மனைவி யாருக்கும் தெரியாம 2 பேரும் பல முறை போய் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். என் விசுவாசிகள் அடிக்கடி ஜெப நடைகளை செய்ய வைக்கிறேன். தெருத்தருவா நடந்து நடந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்க 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 மந்தை பெருகுகிறது போல கர்த்தர் மனிதர்களை பெருக பண்ணுகிறார். ஒரு சபை பெருகணும்னா சபையில ஜெபம் தான் முதன்மையானதாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபையில ஜெப திட்டம் தான் முதல்ல இருக்கணும். ஒரு சபையில ஜெபம் என்பது மகுடமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களை எழுப்பணும். பல மணி நேரம் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்பணும். மண்டாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்பணும். ஜாமக்காரர்களை எழுப்பணும். சத்தத்தையே காணோம். எங்க போட்டு ஜெபம் நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் எங்களுக்காக. நாங்க என்னைக்கோ ஜெப ஆவி இழந்து போச்சு. எங்க ஜெபம் பண்ண. ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவியில உணர்றத சொல்றேன். ஜெபத்தை இழந்தீங்கன்னா பெருக்கத்தை இழந்துருவீங்க. உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசு ஜெபிக்க விட மாட்டான். ஜெபிக்க மட்டும் விட மாட்டான், மற்றதெல்லாம் செய்ய வைப்பான். நம்ம சர்ச்சில் கூட பாருங்களேன், வால் போஸ்ட் ஓட்டுறதுக்கு வந்துருவான், காய்கறி வெட்டுறதுக்கு வந்துருவான், வேலை செய்யறதுக்கு வருவான். ஜெபிக்க கூப்பிட்டா வரமாட்டான். ஏன்னா அவனால என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க முடியாது. சோத்திரம். ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஜெபிக்க வைங்க பார்ப்போம். 10 நேரம் வாட்ச பார்ப்பான். தோத்திரம். சோ இந்த நாட்கள்ல மீண்டும் ஒரு ஜெப அபிஷேகத்தை தருவாராக. எந்த சபைக்குள்ள ஜெப அபிஷேகம் இருக்குதோ அந்த சபை பெருகும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? கடந்த நாட்கள் ஆண்டவர் என்னோடு பேசினார். சீக்கிரம் உனக்கு நான் இன்னொரு 3000 விசுவாசிகளை தரப்போறேன்னு சொன்னார். இப்போ 2000 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. 25 சபைகளுக்கு தலைமை போதகராக கர்த்தர் வச்சிருக்கிறார். சீக்கிரத்தில் நான் ஒரு 3000 விசுவாசிகளை உனக்கு நான் தரப்போறேன், நீ அதற்காக ஆயத்தப்படுன்னு சொன்னார். லீடர்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணி இருக்கிறேன். 3000 பேருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் கர்த்தர் எங்களை 5000 மாற்றுவார். ஆனா உங்களுக்கு பொறாமையா இருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். சபையில ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபத்தை குறித்து தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எப்ப வாயை திறந்தாலும் ஜெபம் தான். உபவாச ஜெபத்தை நான் தான் நடத்துவேன். இன்னைக்கும் காலையில 2.5 மணி நேரம் சாலிடா நின்று ஜெபத்தை நடத்திட்டாங்க வந்திருக்கிறேன். உபவாச ஜெபத்தை சபையில யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், எந்த உதவி ஊழியத்தையும் கொடுக்க மாட்டேன். நானும் என் மனைவி நின்னே ஜெபத்தை நடத்துவோம். ஜெப திட்டங்கள் எல்லாம் எங்க கையில வச்சிருப்போம். அந்த டிபார்ட்மெண்ட் எங்க கையில தான் இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் கூட மற்றவங்களுக்கு கொடுப்போமே தவிர ஜெப டிபார்ட்மெண்ட் யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம். உள்துறையை யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது? உள்துறையை யார்ட்டையும் கொடுக்க கூடாது. தோத்திரம். ஜெப டிபார்ட்மெண்ட் நம்ம கையில இருக்கணும். என்ன சத்தத்தையும் காணோம், இல்லையாவும் காணோம், ஒண்ணும் காணோம். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரோ. வந்தா தீர்க்க தரிசனமா 4 வார்த்தை சொல்லி ஆசீர்வதிப்பாரு. தோத்திரம். அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் வந்ததுல இருந்தே ஒரு சைஸா பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு வரைக்கும் சைஸாவே பேசுவேன். அல்லேலூயா. நாளைக்கு ராத்திரி வரைக்கும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு தோத்திரம். ஆவியானவர் என்ன ஏவராரோ அத்தனை பேசுவேன். தோத்திரம். ஆவியான சொல்றதை நான் சொல்ல முடியும். யாரையும் பிரியப்படுத்துறதுக்கு நான் வரல, ஆவியானவரை பிரியப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு கூட ஒரு அழில சொல்ல மாட்டீங்களாக்கும். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எங்க ஜெபம் இருக்குதோ அங்க பெருக்கம் இருக்குங்க. ஸ்தோத்திரம். மீண்டும் சபைக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படணும். மணிக்கணக்கா ஜெபிக்கிறவங்க எழும்பணும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனைக்காக சனிக்கிழமை 4 மணி நேரம் ஜெபத்துல உட்கார்ந்து இருப்பேன். பெரும்பாலும் நான் வெளியே போறதில்லை. இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டம் போனா தான் உண்டு. மற்றபடி 4 hours கம்ப்ளீட்டா கதவை பூட்டி உள்ள உட்கார்ந்து இருப்பேன் 7 ஆராதனைகளுக்காக.
பெரும்பாலும் ராத்திரி வந்துருவேன். சர்ச்சில் வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து இருப்பேன். யாருக்கும் தெரியாது, வாட்ச்மேனுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். ராத்திரி வந்துருவேன். வந்து சர்ச்சில் ஒரு ஓரமா உட்கார்ந்து ஸ்டேஜில், ஆண்டவரே ஆராதனைகள் ஆசீர்வதியும், ஏதாவது செய்யப்பா, வர்ற ஜனங்களை விடுதலையாக்குங்கன்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் ராத்திரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. மணிக்கணக்கா ஸ்டேஜில் கிடப்பேனா. சும்மா சபை வளராதுங்க, சும்மா வளராது, சும்மா எல்லாம் வளராது. மந்திரத்தில் மாங்கான செய்யாது, கைக்காது. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் சபை வளர்ச்சிக்கு, என்ன ரிஸ்க் எடுக்கிறோம். நான் மட்டும் ஜெபிக்கிறவனா இல்ல, என் மனைவி, என் பிள்ளைகள், என் சபை விசுவாசிகள், லீடர்ஸா இருந்தா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். என் கூட 3 மணி நேரம் ஜெபிக்க தகுதி இருந்தா மட்டும்தான் லீடர்ஸே. அவங்க 3 hours என் கூட உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஜெபிக்க முடிஞ்சா லீடரா இரு, இல்லாட்ட போயிட்டே இரு. தப்பா சொல்லிட்டோம், தோத்துறோம். அல்லேலூயா. ஒரு 3 மணி நேரம் சாலிடா என் கூட உட்கார்ந்து உன்னால ஜெபிக்க முடிஞ்சா சர்ச்சில் லீடர்ஷிப்புக்கு வா, இல்லாட்டா போயிட்டே இரு. நீ யாரா இருந்தாலும் சரிதான். ஜெபிக்காத ஒரு நபர் நிச்சயமா சொல்றேன் தோற்று போவார்கள். இந்த கடைசி காலத்துல ஆமென் யுத்த மேகம் உலகம் எங்கும் பெருகி கொண்டிருக்கிறது. பயங்கரமான கடைசி காலம். ஆனா இதை குறித்து கொஞ்சம் கூட சபை கவலைப்படல. காலத்தை அறிகிற அறிவு இல்ல. எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ள உலகம் போயிட்டு இருக்குது, சபைகள் போயிட்டு இருக்குது. கிருபையாய் ஒரு 5 வருஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் எச்சரிக்கிறேன், இந்த 5 வருஷத்தை நம்ம சரியா பயன்படுத்தலனா இந்தியாவில் பயங்கர உபத்திரம் உண்டாகும். இந்த 5 வருஷத்தை சபை சரியா பயன்படுத்தலனா 5 வருஷத்துக்கு பிறகு சபை பயங்கரமான உபத்திரவத்தை சந்திக்கும். ஆவியானவர் சொன்னதை சொல்றேன். இந்த 5 வருஷத்துல ஆமென் ஃபயர் ஆயிரணும். ஆத்ம பாரத்தினால் நிரப்பப்படணும். சபை ஆத்மாக்களால் நிரப்பணும். ஆமென் சபைகள் பெருகணும். நல்லா அல்லேலூயா சொல்வீங்களா? நேரம் முடிஞ்சு போச்சு. 3வது பாயிண்ட் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை. கட்டாயம் 3வது பாயிண்ட் பேசணுங்கிற அவசியமும் இல்லை. எழுத்து வச்ச பாயிண்ட் எல்லாம் பேசணுங்கிற அவசியமும் கிடையாது. தோத்திரம். ஆவியானவர் கிரியை செஞ்சா போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் எழும்பி நின்று ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. தோத்திரம். இவ்வளவு மெதுவா எழும்புனா எழுப்புதல் வராதுமா, வேகமா எழும்புங்க. தோத்திரம். அல்லேலூயா. சில ஆட்களுக்கு பெருங்கால் சிறுகால்லாம் பிடிச்சிருக்கோம், தூக்கி விடுங்க. ஆமா. ஷங்கபா லாபா ஹாதா லஹா கனாமா. ஹல்லேலூயா. ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும், ஒரு ஜெப அபிஷேகம் வரணும். ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க மந்தை பெருகுகிறது போல மனிதர்களை பெருக பண்ணுவார். சபை பெருகும், திருச்சபைகள் பெருகும், ஆத்துமாக்களால் சபையை கர்த்தர் நிரப்புவார். உற்சாகம் அவர்களே சொல்வீங்களா? உற்சாகம் அவர்களே சொல்வீங்களா? ஸ்தோத்திரம். இழந்த ஜெப கிருபையை கர்த்தர் திரும்ப தருவாராக. ஸ்தோத்திரம். ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. கவனிங்க, கண்ணை திறந்து பாருங்க. நான் கேட்கிற கேள்வி மனசுல உள்வாங்கிட்டு ஜெபிங்க. ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு பாஸ்டர், மணிக்கணக்கா ஜெபிக்கணும், ஆண்டுடைய சமூகத்துல கடக்கணும், ராத்திரி முழுசும் கடக்கணும், அதிகாலை எழுப்பி ஜெபிக்கணும், கதவை பூட்டி உள்ள கடந்து மணிக்கணக்கா ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கு பாஸ்டர். ஆனா ஜெபிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல. இப்ப கண்ணை மூடுங்க. என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர், என்னால ஜெபிக்க முடியல. அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். உங்க கைகளை கர்த்தர் பார்க்கட்டும். தயவு செய்து அப்படிப்பட்டவங்க மட்டும் நீங்க முன்பாக வரும்படி நான் கேட்கிறேன். கையை உயர்த்தினவங்க மட்டும் நீங்க முன்பாக வாங்க. 2 நிமிஷம் எடுத்து நான் ஜெபம் பண்றேன். கையை உயர்த்தினவங்க முன்னாடி வாங்க. ஐயா, கையை உயர்த்தின சகோதர சகோதரிகள் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. வாங்க வாங்க. ஆண்கள் பெண்கள் கையை உயர்த்தினவங்க முன்னாடி வாங்க. ஆண்கள் ஆண்கள் பக்கம், பெண்கள் பெண்கள் பக்கம் வாங்க. கண்ணீரோடு கேட்க போறோம், அழுது கேட்க போறோம். நல்ல பக்கத்துல வாங்கம்மா, பக்கத்துல வாங்க. எலியா சொல்றான், கிட்ட வாங்க ஐயா, கிட்ட வாங்க ஐயா, என் பக்கத்துல வாங்க ஐயா, வாங்க. எலியா சொல்றான், கிட்ட வாங்க நீங்க. ஷாபா லாபா. கையை உயர்த்தின எல்லாரும், மற்றவங்க கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கிற நேரமா இது? அழுது ஜெபிக்க வேண்டிய நேரங்க இது. ஜெபத்தை இழந்து, ஜெப ஆவியை இழந்து போய் நிக்கிறோம், ஜெபிக்க முடியாம நிக்கிறோம், அழுது கதற வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் கையை உயர்த்தினவங்க எல்லாம் முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தோத்திரப்பா, மீண்டும் ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் ஆண்டவரே சபைக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஆதி சபை ஜெபித்த சபையாக இருந்ததப்பா.
எப்போதும் அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க ஆண்டவரே. ஊழியர்கள் எப்போதும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதுலயும் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தாங்கப்பா. விசுவாசிகள் ஜெப வீரர்களா இருந்தாங்க ஆண்டவரே. தூரா காமா ராபா லாபா ராபா ராபா ஷகா ரகா தனா காபா லாபா ராபா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இருதயத்தை கடினமாக்காதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி எனக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எனக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, எனக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்குது, ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படி கர்த்தர் ஒரு ஜெப அபிஷேகத்தை தருவாராக. இங்க இருக்கிற ஊழியர்கள் மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுவாராக. இங்க இருக்கிற விசுவாசிகள் மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுவாராக. சிறு பிள்ளைகள் மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுவாராக. ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப அக்கினி. Receive in the name of Jesus. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஷகா பா பா லா பா பா. ஒரு ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள். மீண்டும் ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள். சங்கபலவா ரீகமனவா ரியாந்தரபலவா. மீண்டும் ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியாத தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, உடைவதாக இயேசுவின் நாமத்தில். பிசாசே ஜெபிக்க விடாதபடி கனநித்திரையின் ஆவியே, தூக்க பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சபைக்குள்ள ஒரு ஜெப அக்கினி, ஜெப அக்கினி, ஜெப அக்கினி. கையை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து ஒரு ஜெப அபிஷேகம். மீண்டும் மீண்டும் நீங்க இழந்த ஜெப கிருபைகளை கர்த்தர் தருகிறார். சபையே 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 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். மீண்டும் ஒரு ஜெப அக்கினியை தருகிறார். ஆமென். சபை பெற்றுக்கொள்வதாக. ஷபா கபா லபா ரபா லபா ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்கள் கவனிங்கள். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். ரெண்டு கரங்கள் எல்லாரும் உயர்த்தி தலைக்கு மேல தூக்கிடணும், தலைக்கு மேல தூக்கிடணும் கைய. எனக்குள்ள ஒரு ஜெப அக்கினியை போடுங்க. சொல்லுங்க, எனக்குள்ள ஜெப அக்கினியை போடுங்க. நல்லா சொல்லுங்க, எனக்குள்ள ஜெப அக்கினியை போடுங்க. சத்தம் போதாது, சத்தம் போதாது. எனக்குள்ள ஜெப அக்கினியை போடுங்க, ஜெப அக்கினியை போடுங்க ஆண்டவரே. நீ இழந்த ஜெப கிருபைகளை கர்த்தர் திரும்ப தருகிறார். பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். பல நாட்கள் ஜெபிக்கிற கிருபையை தருகிறார். கதவை பூட்டி தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கிற கிருபையை தருகிறார். ஊழியர்கள் மேல, விசுவாசிகள் மேல மீண்டும் ஒரு ஜெப அபிஷேகம், மீண்டும் ஒரு ஜெப அக்கினி ஊற்றப்படுவதாக. ஆமென். நீ பெருகும்படி, உன் சம்பத்து பெருகும்படி, உன் ஆசீர்வாதம் பெருகும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பெருகும்படி, சபை பெருகும்படி ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுவதா. சங்கபாலபாலபா கரபலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாட்கள்ல நல்லா ஜெபித்த நீங்க இப்ப ஜெபிக்க முடியாம போராடி கொண்டிருக்கிறீங்க. தோத்திர ஜெபத்தை இழந்து நிற்கிறீங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபித்தவர்கள் இங்கே உண்டு. பல மணி நேரம் ஜெபித்தவர்கள் உண்டு. பல மணி நேரம் ஜெபித்தவர்கள் உண்டு. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஷக்கபலபா கரபலபலபா. ஓ ஷியங்கரபலபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.